ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்மோக்டு வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வாழைக்காய் அண்ட் 3 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாத்தையுமே ரஃப் சாப் பண்ணிக்கலாம். நான் தோல் எதுவும் இப்போ நீக்கலை. ஸோ எல்லாத்தையுமே நான் தோலோட தான் ரஃப் சாப் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ வாழைக்காய் பொறுத்த வரைக்கும் வேக வச்சதுக்கப்புறம் தோல் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இப்போ எதுவும் எடுக்கலை. ஸோ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் அண்ட் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் சேர்த்துடலாம். அண்ட் இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வெந்துடும். இப்போது நான் வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாத்துலேயுமே தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இஞ்சி பூண்டு துருவி எடுத்து வச்சது 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் இதுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஃப்ளேவருக்காக. இதில் ஃபைனலாக 1/2 லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கையில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நமக்கு கட்லட் மாதிரி போடுற அந்த பக்குவத்துக்கு நமக்கு கிடைக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கியூவர்ஸ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் போட்டு நம்ம வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம கட்லட் மாதிரி இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கில் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் உங்கள் கடாய் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அகலத்துக்கு நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்றுன்னா நம்ம இப்போது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இப்போது நான் அந்த ஸ்டிக் இல்லாமல் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கையிலே நீங்கள் பிடிச்சி பண்ணிங்கனாலே போதும். இல்லை அப்படின்னா கட்லட் மாதிரி நீங்கள் தட்டி விட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ எந்த பேனில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பேனில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கியூவர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வச்சிடலாம். இது நல்லா திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு. ஸோ அது வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போவே கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது நல்லா டாப் டு பாட்டம் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுட்டு குட்டியாக ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்கோல், ஒரு கறித்துண்டு நான் சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மேலே நெய் இல்லைன்னா ஆயில் இந்த மாதிரி போட்டோன்னே புகை வரும். ஸோ டக்குன்னு இதை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட அந்த புகையோடு சேர்த்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு அந்த ஸ்கியூவர்ஸில் இறங்கிடும். ரொம்பவே டேஸ்டியான ஸ்மோக்கி வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.